ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிக்கி பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சதை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்டியல் வந்து பண்ணுங்கள், வேறு சீக்ரெட் வந்து மணி பேங்க் வந்து செய்யுங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் மணி பேங்க் வந்து செஞ்சு ஒரு வீடியோவே வந்து போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து வீடியோ வந்து பின் பண்ணுறேன். அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதுனா நம்ம வந்து இதுனா பண்ணது, இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ணது. அதுக்கடுத்து இது வந்து நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா மணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கீ எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. ஆனால் வந்து பாருங்கள், காந்தத்தை வச்சு மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு இது வந்து பார்த்திங்கன்னா வரும். வந்ததுக்கு அடுத்து தான் இதை வந்து ஓப்பனே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். நம்மளுக்கு கீ எங்கே எதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இங்கே தான் வைக்கணும்னு இல்லை, எந்த சைடுனாலும் அந்த கதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து எல்லாத்தையும் இது பண்ணதுக்கடுத்து இரும்பு இதையே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஓட்டை வந்து போட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து போட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப செக்யூராக வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது இருக்கும். ஜஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த மேலே காந்தத்தை வந்து வச்சா மட்டும்தான், அந்த இரும்பை எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து ஓப்பனே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போனா பாருங்கள், சீக்ரெட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணியை வந்து செக்யூராகவும் சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்த பிக்கி பேங்க்கு. இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. பாஸ்வேர்டு அண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு தந்திருப்பாங்க. இது டச்சு சென்சார் மாதிரி, டச் பண்ணால் எடுத்துரும், அவ்வளோதான். இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து 000 போட்டு அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிட்டோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா மணியை சேவ் பண்ணலாம். ஆனால் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் 2 தடவை கீழே டொப்புன்னு போட்டால் உடஞ்சி போயிடும். ஆனால் இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இதை திறந்து உள்ளக்க போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் பாஸ்வேர்டு போட்டு வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து இது வந்து மணி ஈட்டிங் ரோபோ. இதுவும் நம்ம வந்து பண்ணதில் கொஞ்சம் பெஸ்ட்டானது தான். இது வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண போல வந்து பண்ணது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனால ரொம்ப நாள் ஆனதுனால உள்ளக்குள்ளே மோட்ரு அதுக்கு தான் நான் தேவைக்கு எடுத்துட்டேன். இதுலேயும் வந்து சீக்ரெட்டாக வந்து மணியை சேவ் பண்ணலாம். எதுக்காக மணி ஈட்டிங் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் நிறைய காசு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்து இதில் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து காசை வந்து போடுறோன்னு வைங்களேன், இப்படி வந்து 2 காசை போடுறேன் அப்படின்னா அப்படியே வாயை திறந்து சாப்பிடுங்க. அதுவாக போட்ட அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி வந்து போட போட திறந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா கமெண்டில் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறதுங்க மண்பாண்டத்தில் செஞ்ச உண்டியல், மண் உண்டியல். இதுலேயும் நம்ம வந்து அழகாக வந்து காசை வந்து சேர்த்து வைக்கலாம். எடுக்க முடியாது, உடச்சி தான் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இதில்னா நான் சின்ன வயசுலேருந்து சேவ் பண்ணுற மாதிரி இது நிறைய தடவை வந்து இந்த மாதிரி உண்டியெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து அந்த டேங்க் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக் உண்டியிலையும் நான் நிறைய இதை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து ஒரு பானையில் வந்து துணியை கட்டி வச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு மணியை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்லனா நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்தெந்த மெத்தட்லனா வீட்டுகளில் வந்து மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இப்போ நான் வந்து இந்த இதில் நான் போட்டு வந்து சேவ் பண்ணுறேன். சரி, ஓகே. இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மணி பேங்க் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இது பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வேறு மெத்தடில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். அதான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.